சுவாமி வாருங்கள் வாருங்கள், தங்கள் திருப்பாதத்தை எடுத்து வைத்து அருள் பாலியுங்கள். பாவிக்கிறேன் அர்ப்பனே. அர்ப்பனா? நான் உன்னை பெத்த அப்பன்டா, நைனாடா. இல்ல, கிராமத்துல கோலி குண்டு ஆடிக்கிட்டு இருந்த பயணி ஏதோ பணத்துக்காக உன்னை சாமியார் ஆக்கி இருக்கிறேன். சரி சரி, அந்த முண்டத்துக்கிட்ட சீக்கிரம் கூட்டிட்டு போ. இத பாரு, என் முதலாளி ஒரு மடையன், மண்டையில மசாலாவே இல்லாதவன். குட்டி சாமின்னு உடனே கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டான். உள்ள போன உடனே நான் சொன்னபடி நடிக்கணும், இல்ல ஒரே மிதி தலை வவுத்துக்குள்ள போயிடும். உள்ள வந்து பாரு, நம்ம நடிப்ப புரட்சி தலைவர்கிட்ட அவார்டு வாங்கிறேன். எப்படியோட உன்னை வச்சுதான் நம்ம கிராமத்துல கொஞ்சம் நிலம் நீச்சம் பாச்சம் எல்லாம் வாங்கலாம்னு நம்பி இருக்கேன். நம்பு நம்பு நம்பு. உன் நேரம் தான். இல்ல, இனிமே நீ என் மகன் இல்ல, மகான், பெரிய மகான். வா. அப்பா சுவாமிகள் படிமேல் அடி வைத்து மெல்ல வாரும். பையன் கிடைச்சிட்டான், பையன் கிடைச்சிட்டான். பையன் கிடைச்சிட்டானா? எங்கயா பையன்? கண்ணா, இவனா என் பையன்? குட்டையா இருக்கான், ஒருவேளை குகையில வாழ்ந்து குறுகிட்டானா? இவர் குகையில் வாழ்ந்தவரும் அல்ல, புகையில் வாழ்ந்தவரும் அல்ல, உலக மகான். என்னையா சொல்ற? முதலாளி, காணாம போன உங்க பையனை பத்தி கரெக்டா சொல்றதுக்காக குட்டி சுவாமிகள் இங்க எழுந்தருள் இருக்கிறார். என்னய்யா மகான்னு சொல்ற, குட்டிச்சாமிங்கிற? ஒரே குழப்பமா இருக்கு. சுவாமிகள் சபித்து விட போகிறார். கண்ணத்திலே கண்ணா பின்னா என்று போட்டுக்கொள்ளும். அப்படியா? ஆமா ஆமா, கண்ணா பின்னா கண்ணா. இவர் ஆளு சின்னவரா இருந்தாலும் ரொம்ப நீளங்க. பேரு அகட விகட பாலயோகி குட்டி குமார சுவாமிகள். அப்படியா? சுவாமிகளே, தன்னிநாயன் சுவாமிகளே, தன்னிநாயன் ஆசீர்வதிங்கள். என்ன துப்புறாரு? ஒன்றுமில்லை, பாதாள கங்கையை வரவழைத்து தன் திருவாய் வழியாக ஆங்காங்கே கொப்பளிக்கிறார். ஆங்காங்கே கொப்பளிக்கட்டும் கொப்பளிக்கட்டும். ஆமா, மகான் மௌனமா? இவர் அவ்வளவு சுலபமா பேச மாட்டாரு. இவர் பேசணும்னா முதல்ல 500 ரூபாய் தட்சணை வைக்கணும். சாமி ரொம்ப காஸ்ட்லியா இருக்காரு. இவர் இன்கம் டாக்ஸே கட்டுறாருங்க. முதலாளி, காணாம போன உங்க பையன் கிடைக்கணும்னா காசை பத்தி நினைக்கப்படாது. காசாயா முக்கியம்? எனக்கு பையன் தான் முக்கியம். சுவாமிகளே, இந்த ஏழையின் காணிக்கை இதோ, இதை ஏற்றுக்கொண்டு என்னை அருள்பாலியுங்கள் சுவாமிகளே. குழந்தாய். குழந்தாயா? யாரை கூப்பிட்டீங்க? உங்களைத்தான். தேவைதான். என்னைவா கூப்பிட்டீங்க சுவாமி? ஆம் மகனே. என்னது ஆம் மகனா? என் மக மாதிரி இருந்துகிட்டு என்னவே மகன்னு கூப்பிடுறீங்களா? பரவாயில்லை சுவாமிகளே, என் மகன் எங்க இருக்கான்? உன் மகனா? அவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், என் கையிலும் இருப்பான். என் மகன் போறான், என் மகன் போறான். சுவாமிகளே, எழுந்திரு அர்ப்பனே. அர்ப்பணையா? என்னையா இப்படி திட்டாரு? அவர் மகான், மக்களை மதிக்க மாட்டார். எல்லோரையும் அற்பமாக நினைத்து கண்டபடி திட்டுவார். திட்டட்டும் திட்டட்டும், நன்றாக திட்டட்டும் சுவாமிகளே. குட்டி குமார சுவாமிகளே, தாங்கள் இந்த இல்லத்தில் தங்கி காணாமல் போன என் முதலாளியின் மகனை கண்டுபிடிக்க ஒரு வழி கூற வேண்டும். ஆகட்டும் அர்ப்பனே. பாருங்கள் சுவாமிகளே, தங்களை எலிப்பாலில் குளிப்பாட்ட வேண்டும். இன்னையில இருந்து எலிய வேற பிடிக்கணுமா? முதலாளி, வர வர நான் புரோக்கர் ஆகிட்டு இருக்கேன். முதலாளி, அதே ஓடுகாலி பொண்ணு. ஓடுகாலியா? ஆமாங்க, அன்னைக்கு ஒன்னால அதே பொண்ணு தாங்க. கிடைச்ச நம்ம பொண்ணுடா. உடனே கடைக்குள்ள போறேன், காதல ஸ்டார்ட் பண்றேன். ஆமா முதலாளி, வாங்க போய் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்றதுக்கு தானே காரா? காதல். நீ இங்கே இரு, நான் காதல ஸ்டார்ட் பண்றேன். அங்கங்க டிராபிக் போலீஸ்கார மாதிரி நிக்க வச்சிடறாரு. என்ன தம்பி, என்ன வேணும்? ஏன் சார், இந்த கடையில இடது பக்கம் கைப்பிடி இல்ல பிளாஸ்க்? இல்ல தம்பி, எல்லா பிளாஸ்க்லயும் வலது பக்கம் தான் கைப்பிடி இருக்கு. அப்படியா? இப்ப பாருங்க. ஆமா, இடது பக்கம் கைப்பிடி இருக்கு. யோ, நீ எல்லாம் ஒரு சேல்ஸ்மேன். ஐ லவ் யூ. போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. ஓ, அது இல்லையா? ஐ லவ் யூங்கிற புக் இருக்கா? அதெல்லாம் இல்ல சார். இல்லையா? எங்களுக்கு எடுக்க தெரியும். எப்ப எல்லாம் விழுவா அப்ப எடுத்து கொடுப்போம். அலையறானுங்களே. குட்டி போயிட்டு அக்கா, நாம போயிட்டாலும் இவனுங்க எல்லாம் போயிட்டு ஆயிடுவானுங்க. சரி சரி, வா போல.
बाप रे बहुत अच्छा लड़की जाता है பொண்ணே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எஸ் எஸ் பியூட்டி பொண்ணு கோய் கூட தம்பியும்ல கோய் இந்த திருநெல்வேலிக்காரன் சொல்றத கேடுங்கள பொண்ணு ரொம்ப அழகா இருக்கால பேதியில போற வாடால வாங்க தருவோம் வாங்கல போய் अरे मेरे जवान की जिंदगी आपने करने वाले मेरे दुनिया के दुश्मन जो नहीं क्या बोला திருநெல்வேலி இந்தியா பேசி கழுத்து இருக்காங்க நான் சொல்றேன் தமிழ் சினிமாவில் மாதிரி கசமுசான்னு வசனம் பேச மாட்டோம் கௌரவமா கேக்குறோம் தம்பிய கொஞ்சம் போக சொல்லுதா என்ன சொன்ன சரியால உதவிதான் முடியல எதுக்குலாம் வீண் முயற்சி பேச்சு ஒரு பேச்சு we want talking you what is your opinion குயிக்கா சொல்லுமே நாங்க அடுத்த மீட்டிங் போகணும் அக்கா இவனுங்கள பார்த்தா கோடாங்கி எழுச்சி குறி சொல்ற மாதிரி இருக்கானுங்க. நம்ம தொழில அவன் கண்டுபிடிச்சிட்டாமல ஏய் லூசுங்களா எங்களை போக விடுங்க. திருநெல்வேலி அல்வாவா எடுத்து பிடி போயிட்டால இவ்வளவு சும்மா விடப்படாதுல்ல. என்னது நம்மால யாரோ வாலி பசங்க கரெக்டா பண்றாங்க வாடா போலாம். அம்மா இப்படி அடிப்பானுங்க கையெடுத்து கும்பிட்டு கூட முகத்துல கையெழுத்து போட்டு போயிட்டானுங்களே. நாம வரலன்னா அவ கதி என்ன ஆயிருக்கும்? நீங்க தான் அவளை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. கடைசியில நன்றி கூட சொல்லாம போயிட்டாளே. அவ பயந்து போயிருப்பாடா. ஐயா வா லட்சுமி. முதலாளி இந்த பொண்ணு ஊருக்கு புதுசு, அதுவும் இளசு, உங்களுக்காகவே கூட்டிட்டு வந்திருக்கேன். போ சொல்லு. லட்சுமி உள்ள போமா. உள்ள இல்ல வெளியே. சார் வீட்டுக்கு வந்த லட்சுமி வெளியே போ சொல்லாதீங்க சார். கெட் அவுட். கெட் அவுட். போங்கயா போங்கயா. முதலாளி நீங்களா இப்படி பேசுறது? நானே பெண்களை வெறும் போக பொருளா நினைச்ச அந்த கண்ணன் என்னைக்கோ செத்துட்டான். ஹேமாவை பார்த்த நாள்ல இருந்து நான் ஒரு புது மனுஷனா மாறிட்டேன். நீங்க மனுஷனா மாறினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் முதலாளி. டேய் இவ்வளவு பேசுறியே, அந்த பொண்ணோட அட்ரஸ உன்னால கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா? கவலைப்படாதீங்க, எப்படியாவது வலை போட்டு தேடி கண்டுபிடிக்கிறேன். அப்படி கண்டுபிடிக்க முடியல நான் காணாம போயிடுறேன். நான் அவளை நினைக்கிற மாதிரி அவ என்ன நினைக்கிறாள? பாவண்டா அவரு. எவரு? அவருதான் எனக்காக கஷ்டப்பட்டு அந்த ரவுடிங்க கிட்ட ஃபைட் பண்ணாரே. இப்ப வருத்தப்பட்ட என்ன பிரயோஜனம்? இந்த பொம்பளைங்களே எப்பவும் இப்படித்தான். ஆம்பளைங்க கிட்ட பிகு பண்ணிக்கிறது, அப்புறம் ஃபீல் பண்றேன். டேய் ஏண்டா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன நீ லெட்டர் எழுதி கொடுப்ப, நான் அந்த ஆளு கிட்ட ஒண்ணு போய் கொடுக்கணும், அவ்வளவுதானே? சி வாளு. நான் சொல்ல வந்தது என்ன, லெட்டர்லாம் வேணா நேர்லயே பாத்துக்கிறேன்னு சொல்றேன், அப்படித்தானே? அக்கா தப்பான வழியில போகாதக்கா. ஏய் நிறுத்துடா. நமக்காக கஷ்டப்பட்டவங்க கிட்ட ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லனா எப்படிடா? வெக்கமா? புரியுது புரியுது. இப்படித்தான் ஆரம்பிப்பீங்க, கடைசியில எங்க போய் நிக்க போகுதோ? சி வாயை மூடுற. மாமி நாங்க உள்ள வரலாமா? வாருங்கள் அற்பர்களே. அற்பர்களே என்று மரியாதையாக தங்களை கூப்பிடுகிறார் சுவாமி. எனக்கு ஆத்திரமாக இருக்கிறது. எங்கள் அற்பர்களே கூப்பிட்டுட்டு உங்களுக்கு ஆத்திரம் வருதா? விஷயத்தை முழுக்க கேளுங்க. கைலாச கங்கையை பைப் இல்லாம தான் கலசத்துக்கு கொண்டாந்துகிட்டு இருக்காரு சுவாமிகள். தீர்த்த பூஜையை நாம கெடுத்தனால்தான் கோபப்படுறார். மன்னியுங்கள் சுவாமிகளே. சுவாமிகளே என்னை ஆசீர்வதியுங்கள் சுவாமிகளே. சுவாமி நேத்ராத்திரி இதே மாதிரி எச்சிரிகளை எல்லாம் துப்பி என் இரவுகளை எச்சிரியர்களாக்கிட்டீங்க. சுவாமி ஏதோ உங்க பாத்திரத்துல இருக்கிற தீர்த்தத்தை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா எங்க முதலாளி முக்தி அடைஞ்சிருவாரு. இந்தார்கள் பிடியுங்கள், நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது. முதலாளி கச்சக்குன்னு 2 அவுன்ஸ் அடிச்சிருங்க. அடிக்கிறதா? குட்டிக்கிறது இல்லையா? என்ன சூடா இருக்கு? தீர்த்தம் பிரமாதம் சுவாமி, தீர்த்தம் பிரமாதம் சுவாமி. தண்ணி நானே சுவாமி, தண்ணி நானே.
மேனேஜர் தண்ணீராகியா தண்ணீராகு விட்டு வேணா என்ன இந்த உறிஞ்சு உறிஞ்சுறான் என்னது கெட்ட வாடை அடிக்குது சுவாமி கங்கை நீரை வங்காள விரிகுடா வழியாக வரவழைத்தீர்களா உப்பு கரிக்கிறே அதான் குடலெல்லாம் அரிக்குது பஞ்சாமிர்தம் வேண்டுமா தாங்க சுவாமி தாங்க அட நீங்க ஒண்ணு விவரம் தெரியாம இப்ப குடிச்சதே 7 ஜென்மத்துக்கு போதும் வாங்க புடிங்க இத வாங்க சுவாமி சுவாமி அவர்கள் மட்டும் என் வசதியா எனக்கும் தண்ணியை காட்டுங்கள் இந்த பாத்திரத்தோட குடி நான் வைக்கும் மிளகு ரசத்தை விட இது ரொம்ப டாப் உப்புதான் கொஞ்சம் தூக்கல் இருந்தாலும் பரவாயில்லை குடிக்க குடிக்க சரியாகிவிடும் இந்தாங்க சுவாமி தன்ய நானே தினமும் வருவேன் தீர்த்தம் குடிப்பேன் அடடடடடடா நம்ம தீர்த்த